ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவ் டிசைன் பார்த்திங்கன்னா காட்டன் சாரிக்கு சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த ஸ்லீவ் டிசைன் தைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு நம்ம எப்பயும் போல் ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரியே ஸ்லீவு லைனிங்கு எல்லாமே கட் பண்ணிக்கணும். அதை வச்சு அதே அளவுலேயே நம்ம ஸ்லீவ் டிசைன் பண்ண போகிறோம். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது 2.5 இன்ச்சு அகலமுள்ள கொஞ்சம் நீட்டமான துணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. அதை டபுளாக ஃபோல்டு பண்ணி அந்த எட்ஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 ஃபோல்டு பண்ணி எட்ஜில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பீஸ் எப்படி இருக்கணும்னா, நம்ம ப்ளவுஸு என்ன கலரோ அதே கலரில் தான் நீங்கள் இந்த பீஸ் கட் பண்ணணும். அப்போ தான் அந்த டிசைன் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். தைச்சிட்டங்களா? இதை நம்ம திருப்பிக்க போகிறோம். இந்த மாதிரி விட்டு எடுத்திங்கன்னா நம்ம திருப்பிடலாம். நம்ம நாட்டு தைப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரியே தான் நாட்டு திருப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த எட்ஜஸ் தைச்சிட்டு திருப்பிட்டு இந்த தையல் சென்டராக வர்ற மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மடிப்புலாம் இல்லாமல் அந்த எட்ஜஸ் நல்லா ஷார்ப்பாக நம்மளுக்கு கிடச்சிரும். சரிங்களா? இந்த பாருங்கள், நான் அயன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஒரு பக்கம் வச்சுருவோம். இப்போ நம்ம சாரியில் கான்ட்ராஸ்ட் கலர், நம்ம எந்த கான்ட்ராஸ்ட் கலர் வேணுமோ அந்த கலரில் துணி எடுத்துக்கோங்க. அது நான் 4.5 இன்ச்சுக்கு எடுத்துருக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் 1/2 இன்ச்சு போயிடும். நம்மளுக்கு ஒரு 3.5 இன்ச்சு தான் டிசைன் வரும். நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே எடுத்துருக்கோம். இது நம்ம அயன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை நீங்கள் இந்த எவ்வளோ லென்த்து நம்ம பீஸ் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி அளவு கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் அதே அளவு வச்சு ஒரே அளவாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பீஸில் நம்ம அது எல்லாத்தையும் தைக்க போகிறோம். மேலே கொஞ்சம் கேப் விட்டுருங்க. ஏன்னா அது ஸ்லீவ் ஜாயிண்ட் அது உள்ளே போயிடும். அப்போ நீங்கள் எட்ஜஸில் வச்சு தைக்கக்கூடாது. கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு ஒரு 1 இன்ச்சு கேப்பு விட்டுருங்க. 1/2 இன்ச்சு ஸ்லீவுக்குள்ளே போயிடும். 1/2 இன்ச்சு அந்த கலர் தெரியும். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அந்த எட்ஜஸை ஜாயின் பண்ணிடுங்க. அப்படியே 1 by 1 வச்சு எட்ஜஸ் ஃபுல்லாக நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி லாஸ்ட்லேயும் ஒரு 1 இன்ச்சு கேப்பை விட்டுருங்க. ஏன்னா நம்ம லைனிங் வச்சு மடித்து அடிப்போம். அப்போ அது எட்ஜஸ் வரைக்கும் நம்ம அந்த பீஸ் ஜாயின் பண்ணக்கூடாது. ஒரு 1 இன்ச் இருக்கிறப்பயே நம்ம அந்த ஜாயிண்ட்டை நிறுத்திக்கணும். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் எட்ஜஸ் கரெக்டாக நேராக வச்சு கேப் இல்லாமல்
வச்சு அந்த எட்ஜஸ் ஃபுல்லாக நம்ம தைச்சிடணும். இப்போ தைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து 2ஆம் மடக்கி சென்டர் லைன் மார்க் பண்ண போகிறோம். சென்டர் லைன் மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு சிசர் கட் கொடுத்துருங்க. அதே மாதிரி கீழேயும் ஒரு கட் கொடுத்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் சென்டர் லைன் எதுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க அது 2ஐயும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. சென்டர் லைன் போட்டுட்டு சென்டர் லைன் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்லீவ் மேலே நம்ம ஆல்ரெடி சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் 2ஐயுமே கரெக்டாக வச்சு நம்ம பின் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் ஸ்லீவோட நம்ம அந்த டிசைன் வந்து ஸ்லீவோட சென்டரில் இருக்கும். மேலே ஒரு பின் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா அந்த எக்ஸஸாக இருக்குது பாருங்கள், ஸ்லீவுக்கு அதிகமாகவே இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பேலன்ஸ் இருக்கிற பீஸ் வந்து நம்மளுக்கு லைனிங் கொடுத்து மடித்து அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வச்சு அதை அடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு நேராக மடக்கி அது மேலேயே ஒரு தையல் போட்டுறணும். மடித்து அந்த நம்ம ஜாயின் பண்ணியிருக்க தையல் தெரியாத மாதிரி அது மேலேயே ஒரு தையல் போட்டுருங்க. அதே மாதிரி அடுத்த பக்கமும் இந்த பக்கமும் அதே மாதிரி தையல் போட்டுருங்க. இப்போ பேக் சைடு திருப்பி எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடணும். இப்போ நம்ம இது சென்டர் லைன் வச்சுருக்கோம் பாருங்கள், நம்ம லைன் போட்டிருக்கோம், அதுக்கு நேராக தான் நம்ம இந்த தையல் போடணும். சாரி, அந்த சுருக்கி நம்ம தைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த லைன் மேலே தான் போடணும். அப்போ தான் அந்த சுருங்கி இருக்கிற இடம் வந்து எல்லாமே ஒரே மாதிரியே வரும். இந்த மாதிரி சென்டரில் வந்து தைச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு பீட்ஸ் வந்து வச்சுருங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து தைச்சி பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.